ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 29/1/2026 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தை மாதம் 15ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், வளர்பிறை, ஏகாதசி, சமநோக்கு நாள், நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 12:45 மணி முதல் 1:30 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். அதாவது இன்றைக்கி சூலம் தெற்கு பக்கம், அதாவது பிரயாணம் சவுத் சைடு நம்ம போகக்கூடாது. பிரயாணம் என்ன பண்ணுறது, கண்டிப்பாக போய்தான் ஆகணும். ஏதாவது லௌகீக விஷயமாக நம்ம போய்தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் தைலம், அதாவது தைலம்ங்கிறது இங்கே நல்லெண்ணெய் ஒரே ஒரு ட்ராப் எடுத்து தலையில் வச்சுட்டு போங்க. அற்புதமான பயண வாய்ப்புகள் உண்டாகும். சூரிய உதயம் காலை 6:36 மணிக்கு, கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, மகர லக்னம் இருப்பு 2 நாழிகை 43 வினாடிகள், திதி இன்று பிற்பகல் 12:17 மணி வரை, ஏகாதசி, அதன் பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:57 மணி வரை ரோகிணி, அதன் பின்பு மிருக சிருஷம், நாமயோகம் இன்று இரவு 7:26 மணி வரை ஐந்திரம், அதன் பின்பு வைத்திருதி, கரணம் இன்று அதிகாலை 1:26 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பிற்பகல் 12:17 மணி வரை பத்திரை, அதன் பின்பு இரவு 10:32 மணி வரை பவம், அதன் பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு காலை 6:35 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். சந்திராஷ்ட நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 4:57 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். சுவாதி, விசாகம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் வாகன பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைக்கி வியாழக்கிழமை, கண்டிப்பாக குரு மகான்களின் தரிசனமும் வழிபாடும் சித்தர் பெருமக்களின் தரிசனமும் வழிபாடும் சிறப்பான வாழ்க்கை அமைவதற்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மகான்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ, சித்தர்கள் பெருமளை தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. பெரிய நல்ல நல்ல சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள மங்களக்காரகன், அதாவது குரு பகவான், தனக்காரகன், புத்திரக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். அதேமாரி இன்றைக்கி குரு பகவான் காயத்ரி சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஓம் ரிஷபத்வஜாய் வித்மிகை குருணிகஸ்தாய தீமிகி தன்னோ குரு பிரச்சோதயாத் சொல்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அன்றைக்கி ஏகாதசி, வளர்பிறை ஏகாதசி. கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. ரொம்ப அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். பெருமாளோட அருளால் உங்களுக்கு நிறைய சுபகாரிய நிகழ்ச்சிகள் உண்டாகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் கிரகநிலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மிதுன ராசியில் குரு வக்கிரம் ப்ளஸ் சந்திரன், அதேமாதிரி சிம்ம ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன் மற்றும் சுக்கிரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள்.
அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் மகிழ்ச்சியும் மாலையில் மனதைரியமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துல தான் இருக்கார். அப்புறம் சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துக்கு வந்து குரு பகவானோட சேர்ந்துடுவார். குரு பகவான் அக்ரகத்தில் இருக்கார். சரி, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலைகள்லாம் அற்புதமாக நிறைவேறும். மனசில் இருக்கிற கவலைகள் குறையும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த உயர்வுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு நியூஸ் கிடைக்கும். அதேமாரி இந்த உத்தியோகத்துக்கு ஒரு பெண்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அலுவலகத்தில் இருக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது வேப்பிலை கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க விடுவோம் துர்க்கையம்மன். இஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் அலைச்சலும் மாலையில் ஆதாயம் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட ஜென்மராசியில் இருக்கார். சாயந்தரம் ராசி மாறி அப்படியே 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து வக்கர குருவோடு இணைஞ்சிடுறார். இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம். கவனமாக இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி உத்தியோகத்துலையும் சரி தொழில் வியாபாரத்துலையும் சரி நிதானமான போக்கை கடைப்பிடிப்பது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். எந்த செயல் செய்தாலும் கவனமாக இருப்பது உச்சிதம். இன்றைக்கி ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுவோம் சார பரமேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அயனசயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திரபகவான் காலையில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட ஜென்மராசிக்கு வந்துடுறார். வக்ர குழுவோடு சேர்ந்துடுறார். இன்றைக்கி காலையில் செலவும் மாலையில் அலைச்சலும் நிறைந்த நாள். காலையில் கொஞ்சம் விஷயமாக நீங்கள் வெளியில் ஒரு செலவை மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய அளவில் செலவுகளும் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் நிலவும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வெளியூர் வாய்ப்புகள் வந்து சேரலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். எடுக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறதுக்கு சில முன்னேற்பாடுகளை நீங்கள் செஞ்சாலே போகிறோம். அற்புதமாக இருக்கும். இன்றைக்கி மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க விடுவோம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? காலையில் வரவும் மாலையில் செலவும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட விருப்பஸ்தானம் மோட்சஸ்தானம் அயனசயன போகஸ்தானம் 12ஆம் இடத்துக்கு வந்து வக்கர குருவோடு சேர்ந்துடுறார். இன்றைக்கி ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஜாலியில் ஜிம்கானா சந்தோஷமாக இருங்கோ. வரவு நிறைய வரும். சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவு உழைப்பு உங்களுக்கு வீண் போகாது, வருமானத்தை ஈட்டித்தரும். அதேமாரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள், அதாவது உத்தியோகத்துக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றமான நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான இடம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான சிம்ம ராசினர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா காலையில் பொறுப்பும் மாலையில் சிறப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அங்கே வக்ர குருவோடு சேர்ந்துடுறார். சரி, இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். கவலைப்படாமல் கவனமாக செய்யுங்க. அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாலும் சரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் சரி உணவு கட்டுப்பாடு உடல் ஆரோக்கியம் இதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். சரியா? அடுத்த
அடுத்தபடியாக படிக்கிற குழந்தைகள்லாம் கொஞ்சம் கூர்ந்து படித்தா நிறையா மதிப்பெண்கள் வாங்கலாம். அடுத்தபடியாக இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் கவனப்படுத்த வேண்டும். ஏன்னா நிறைய ரிலேஷன்ஸ் வந்து சேருவாங்கிறதுனால கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கலாம், கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மற்றபடி மூத்த வயதை சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், சாயந்தரம் அப்படியே உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் அப்படின்னா, காலையில் சந்திரபகவான் உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துல தான் இருக்கார். ஓரளவுக்கு சிறப்பான ஒரு சூழல். ஆனால் சாயந்தரம் ராசி மாறி இந்த சந்திரபகவான் உங்களோட ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10ஆம் இடத்துக்கு வந்து வக்ர குருவோடு சேர்ந்துடுறார். ஸோ கவனமாக இருக்கணும் இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே. இருந்தாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, ஒரு அற்புதமான ஒரு சூழல். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி படிக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதை சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவீர்கள். இன்றைக்கி கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு காலையில் சலசலப்பும் மாலையில் மன நிம்மதியும் கிடைக்கும் நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட அஷ்டம ராசியில் தான் இருக்கார். அதனால் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். ஆனால் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற 9ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 9ஆம் இடத்துக்கு வந்து வக்ரகுருவோடு சேர்ந்துடுறார். சரி, இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் எடுக்கிற காரியங்கள் கவனமாக இருக்கணும். புரியுறதா? அதுமாரி உணவு கட்டுப்பாடு எடுத்துட்டா ரொம்ப நல்லது. விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் வந்ததுன்னா ஜாலியாக சாப்பிட்டு கஷ்டப்படக்கூடாது. புரியுறதா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் சாப்பிடுங்க. சரியா? மற்றபடி மருந்து மாத்திரைலாம் எடுத்துக்கிறத கரெக்டாக டயத்துக்கு எடுத்துக்கோங்க. மற்றபடி வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணுங்க. இன்றைக்கி எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு. மூத்த வயதை சேர்ந்தவர்கள் தயவு செய்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் மங்காள பரமேஸ்வரி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் கலகலப்பும் மாலையில் சலசலப்பும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துல இருக்கார். சந்தோஷம். அதே சமயம் சாயந்தரம் அவர் ராசி மாதிரி அஷ்டம ராசிக்கு வந்துடுறார். அஷ்டம ராசிக்கு வந்து அந்த வக்கர குருவோடு சேர்ந்துடுறார். சரி, இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைக்கி இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் ஒரு சிறப்பான ஒரு சூழல் இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறைந்து சந்தோஷமான வாழ்க்கை மிளிரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். மூத்த வயதை சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்றைக்கி விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் ஆற்றலும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட பகிர்வுண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற 7ஆம் இடத்துக்கு வந்துடுறார். ரொம்ப அற்புதம். சாயந்தரம் ஏன்னா கலத்திரஸ்தானத்துக்கு வந்து வக்ரகுருவோடு சேர்றார். பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் உத்தியோகத்தில் வேலை பளு நெருக்கடிகள் இருக்கலாம். அதேமாதிரி தொழில் வியாபாரம் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் உண்டோ அதெல்லாம் அற்புதமாக செய்வீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரியா? இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். அதனாலே நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். அதேமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் இருக்கும் குழந்தைகள் சாதனை படைப்பார்கள். இன்றைக்கி தனுசு ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6.
அன்பான மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் ஆற்றலும் நிறைந்த நாள். காலையில் சந்திர பகவான் உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துல தான் இருக்கார். சாயந்தரம் அப்படியே ராசி மாறி உங்களோட பகைருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கொஞ்சம் வேலை பளு இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே. ஆனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பீங்க. அதற்குண்டான உயர்வுகள் உங்களுக்கு வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் திருப்தி அளிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். அதே மாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் ஒரு சிறப்பான சூழல் கண்டிப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு குழந்தைகளின் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் தீர ஒரு சந்தோஷமான செய்தி வந்து சேரும். இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்க. இல்லைன்னா யாருக்காவது கொடுத்துருங்க. குழந்தைகளுக்கு யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இந்த மாதிரி செய்தனால இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பூதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 9. அன்பான கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் உற்சாகமும் மாலையில் மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சுகஸ்தானம் அப்படிங்கிற 4ஆம் இடத்துல தான் இருக்கார். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, உற்சாகமாக இருப்பீங்க. அதே சமயம் சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி உங்களோட பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற 5ஆம் இடத்துக்கு வந்து வக்ர குருவோடு சேர்ந்துடுறார். சரி, இன்றைக்கி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்களை வீறு நடை போட்டு எல்லாத்தையும் முடிக்கலாம். அதேமாதிரி உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்திலலாம் ஒரு சிறப்பான சூழல் கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராக இருப்பதற்கு சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்து கொள்வீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம். கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிற மஞ்சள். வணங்க விடுதோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னால, காலையில் மனதைரியமும் மாலையில் உற்சாகமும் நிறைந்த நாள். காலையில் சந்திரபகவான் உங்களோட சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல தான் இருக்கார். தைரியமாக இருப்பீங்க. ஒவ்வொரு வேலைகளிலும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். சாயந்தரம் அப்படியே ராசி மாதிரி இந்த சந்திரபகவான் வக்ர குருவோடு சேர்ந்துட்டு சுகஸ்தானத்தில். சரி, இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தைரியமான ஒரு முன்னேற்றம் வந்து சேரும். அதே மாதிரி உறவினர்களின் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்றைக்கி மீனராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேப்பரில் மடித்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4.